ஸ்டார்ட்டிங் சீனே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அடர்ந்த காட்டு பகுதிய காட்டுறாங்க. அங்க ஒரு பாறைக்கு மேல பாத்தீங்கன்னா, ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, ஒட்டோரோன்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ண காட்டுறாங்க. இப்ப சம்மர் வெக்கேஷனுக்காக அவளுடைய அங்கிள் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவ போயிட்டுருக்கா. அந்த இடத்துல அங்கிள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அவளும் வந்து பாத்தீங்கன்னா, "நான் வருஷம் வருஷம் தானேம்மா போறேன். எனக்கு என்ன பாத்துக்க தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அங்க இருந்து பாத்தீங்கன்னா, அப்படியே கிளம்புறா. இப்ப வெளிய வரும்போது பாத்தீங்கன்னா, அவளுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. கிட்டத்தட்ட அவளுக்கு 6 வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவளோட அங்கிள் வீட்டுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து மாட்டிக்கிறா. அந்த ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, மவுண்டைன் காட் அண்ட் ஸ்பிரிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் தான். சோ அந்த மாரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, தன்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏங்கிட்டு இருக்க சமயத்துல தான் அங்க ஒரு பையனை வந்து பாக்குறா. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இத பார்த்த உடனே பாத்தீங்கன்னா, அவளுக்கு ரொம்பவே வந்து எமோஷனலா இருக்கு. சோ அவனை கட்டி பிடிக்கிறதுக்காக அப்படியே ஓடி போறா. பட் அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அப்படியே நகர்ந்து போயிடுறான். அது மட்டும் இல்லாம என்ன ஹியூமன்ஸ் தொட்டாங்க அப்படின்னா நான் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுவேன் அப்படின்ற விஷயத்த வந்து அவ